திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்வதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் திமுகவில் தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் 3 நாட்கள் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. இதில் கடந்த 20ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடன் உடன்பாடு ஏற்பட்டது. அதற்கு அடுத்ததாக நேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் தேர்தல் உடன்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக 8 கட்சிகளுடன் திமுக தொடர்ந்து இயங்கி வருகிறது. இதில் 2 கட்சிகளுடன் இதுவரை நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடு எட்டியுள்ள நிலையில் மீதமுள்ள 6 கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக அளிக்க விரும்பக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் இந்த 6 கட்சிகள் விரும்பக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கைக்குமான வித்தியாசத்தின் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நீண்டு கொண்டு செல்கிறது. 2 நாட்களுக்குள்ளாக அந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என திமுக திட்டமிட்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தையானது மேலும் இன்னும் சில தினங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறது. குறிப்பாக மதிமுக 6 தொகுதிகளின் பட்டியலை அளித்து அதில் தங்களுக்கு 3 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் கேட்டிருக்கிறது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 3 தொகுதிகள் என்று கேட்டிருக்கிறது. இதே போன்று ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு விருப்பமான எண்ணிக்கையை தெரிவித்திருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தளவிலே இந்த 6 கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதியை தான் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருப்பதன் காரணமாக இந்த கட்சிகளுடனான உடன்பாடு எட்டப்படாமலேயே இருக்கிறது. வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்குள்ளாக இந்த முழுமையான உடன்பாடு எட்டப்படும் என்றும் அதற்கு அடுத்ததாக மற்ற பணிகள் தொடங்கப்படும் என்றும் திமுக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, திமுக கூட்டணியில் வேறு சில கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் விஜயகாந்த் சந்திப்பால் இரு கட்சிகள் இடையே கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? திமுகவை பொறுத்தவரை கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்திருக்கிறது. அதே போன்று ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. எனவே தொடர்ந்து 3 தோல்விகளுக்கு அடுத்தபடியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக திமுக தலைவராக ஸ்டாலின் வந்த பிறகு இந்த வெற்றியை பெற வேண்டும், கண்டிப்பாக தனது தலைமையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த தேர்தலில் பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் திமுக ஈடுபட்டு வந்தது. திமுக கூட்டணியில் பாமக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாமக அதிமுகவுடன் இணைந்தது. இதனை அடுத்து இந்த கூட்டணியை வலுவாக்க அடுத்து வேறு எந்த கட்சிகளை இணைக்கலாம் என்பது குறித்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து தற்பொழுது தேமுதிக தரப்பிலும் ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவுடன் 8 கட்சிகள் இணைந்து செயல்படக்கூடிய நிலையில் காங்கிரசிற்கு 10 இடங்களும் அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 இடமும் என ஆக மொத்தம் 11 இடங்கள் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 6 கட்சிகளுக்கு தலா ஒரு இடமாவது கண்டிப்பாக ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திமுக இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு 17 இடங்கள் ஒதுக்கிவிட்டால் திமுக 23 இடங்களில் மட்டுமே ஒரு போட்டியிடக்கூடிய சூழல் தற்போதைக்கு இருக்கிறது. எனவே ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் அந்த கட்சிக்கு 3 தொகுதிகளையும் ஒதுக்கினால் திமுக 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வரும். திமுக நிர்வாகிகளை பொறுத்தவரை தங்கள் கட்சி அதிகமான எண்ணிக்கையில், அதாவது குறிப்பாக 25 அல்லது 27 தொகுதிகளாவது போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை தங்களது தலைமைக்கு முன்வைத்திருந்தனர். எனவே 20 தொகுதிகள் போட்டி என்பதை திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. எனவே திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நிர்வாகிகள் சொல்லப்பட்டாலும் அந்த பேச்சுவார்த்தையானது சென்று கொண்டிருப்பதாகவும் ஒருவேளை தேமுதிக வரக்கூடிய பட்சத்தில் இந்த இடங்களின் எண்ணிக்கை குறைந்த இடங்களில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு திமுகவிற்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி தேவா.